எடப்பாடியை வெளியேற்றும் அதிமுகவினர் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கட்சி பார்த்தீங்க அப்படின்னா தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் இருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமியும் பொதுச்செயலாளர் பதவிக்கு வருவதற்கு என்னென்ன வேலைகளை செய்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி என்பது கிடைக்கப் போவது கிடையாது, கிடைக்க விட மாட்டார். ஏன் அப்படின்னா பொதுச்செயலாளர் பதவி ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் ஒதுக்கி வைத்து அழகு பார்த்தார். அதை கெடுத்து விட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் வருகின்ற சட்டமன்றத்தில் ஆகட்டும் அதற்கடுத்து வரக்கூடிய எப்பொழுதுமே ஓபிஎஸ் அதிமுகவினரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியையும் மிக விரைவாகவே அதிமுக தொண்டர்கள் வெளியேற்றிவிடப் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்னடா பண்ண போறாங்க, எடப்பாடி பழனிசாமி எதற்காண்டி வெளியேற்ற போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். ஆனால் கடல் போன்ற இயக்கமே கிட்டத்தட்ட 10 தேர்தல்களே தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற நாட்களிலே ஈரோடு வெளியேற இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக நடத்தப்படும். என ஈவிகே இளங்கோவன் மரணமடைந்து விட்டார். அதன் காரணமாக கண்டிப்பாக ஈரோட்டிலே இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த தேர்தலில் சேர்ந்து அதிலையும் தோல்வியை தழுவினால் 11 தோல்விகள். அடுத்து சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தேர்தலிலும் தோல்வியை தழுவி விட்டால் எடப்பாடியை அதிமுக தொண்டர்களை அடித்து விரட்டி விடுவார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அடுத்தடுத்து தோல்வி. இப்பவே பகுதி அதிமுக மிகப்பெரிய கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலிலும் தோல்வியை அதிமுக ஒருவேளை தழுவி விட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அதுவும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.